என்ன ஜமீன்தாரையா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க வந்து பஞ்சு மெத்தையில படுங்க. பாதாம் பருப்பு போட்டு பால் தரட்டுமா? காலை அமைக்க விடட்டுமா? அப்படி பார்த்தா நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன முன்ன மாதிரியா இருக்கீங்க? பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்க. உங்களுக்குன்னு 200 ஏக்கர் நஞ்சு 200 ஏக்கர் புஞ்சேன்னு வந்துருச்சு. என்னையே கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இல்லையான்னு பயமா இருக்கு. நீ கூட என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட இல்ல? இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்க நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, எங்கேயோ பிறந்த நீயே எங்க அப்பா அம்மா ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறப்போ நான் என் பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க அம்மா முன்னாடியே எங்க அப்பாவை அவமானப்படுத்தின எங்க அம்மாவுக்கு ரோசம் வந்து எங்க அப்பாவோட ஒண்ணு சேர்ந்துட்டு வாங்க நினைச்சேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு எங்க அப்பா புரிஞ்சுக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்டா அவர் அப்படி அவமானப்படுத்தின? அவர் எப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏன் அத்தை, உங்க புருஷனை விட எந்த விதத்துல இவருக்கு தகுதி குறைஞ்சு போச்சு? இன்னைக்கு இவருக்கு இருக்கிற தகுதிக்கு உங்க புருஷன் மாதிரி 1000 ஆட்டக்காரங்க இவருக்கு முன்னால கையேந்தி நிக்கணும். தகுதியை பத்தி பேசுறீங்களே, உங்க புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க புருஷனுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்திருக்கீங்க மத்தவங்க கொடுக்கறதுக்கு? அவங்க மரியாதைய அவங்க காப்பாத்திக்கணும். யாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். என் பங்குக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, அதான். மாமா, மாமா, காலையிலிருந்து சாப்பிடாமே இருக்கீங்க. கடையில் போய் சோத்து பட்டம் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க மாமா. என்ன சொன்ன? சாப்பாடு வேணும். சாப்பாடா? ஐசு போற என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட வேண்டிய மகனே எனக்கு அன்பளிப்பு கொடுக்கறான். யாரோ இந்த பையன் எனக்கு சாப்பாடு கொடுக்கறான். அண்ணே, அவன் சின்ன பையன், உங்களை விட்டு இருக்க மாட்டான், வந்துருவான். அவன் தான் அறிவு கிட்ட தரமா கொடுத்தான், நீங்க வாங்குனீங்க. என் மகன் பெத்த கடனுக்கு கணக்கு தீக்கிறான். நான் வேணான்னு சொல்லலாமா? அவரு மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு, அவரை வளர்க்கறதுக்காக நான் செய்த தியாகத்துக்கு, அவருக்கு நான் கத்து கொடுத்த கலைக்கு சன்மானம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? இதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானா? சரிதான், போ. வேண்டாண்டா, இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊர்னு ஏற்கனவே மாமன் சொல்லியிருக்காரு. எதுக்கு வம்பு? பேசாம முடங்கல. உலகமே தெரியாம இருக்கியே, மனுஷா இருந்தா நாளும் தெரிஞ்சுக்கணும். எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பாத்துக்கிட்டீல, வா விசாரிப்போம். இன்னும் தலையில் நடந்து வந்துருக்கேன், அதான் விசாரிப்போம். அது எதுக்குப்பா வம்பு? தண்ணி. அத கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்ன அண்ணே, இல்ல எல்லா மனுஷங்களும் காலில் நடந்து போறாங்க,
அது என்ன அண்ணன் மட்டும் கையில் நடந்து போறீங்க? ஏண்டா வெண்ண அண்ணன் கேக்குறாருல பதில் சொல்லிட்டு போடா. என்ன திரும்பி வரான்? என்ன சொன்ன? அண்ணன் அண்ணன் இல்ல இல்ல, எல்லாரும் கால்ல நடந்து போயிட்டு இருக்காங்களே, அண்ணன் நீங்க மட்டும் கையில் நடந்து போறீங்களே, என்ன விஷயம்? ஏண்டா வெண்ண, நான் கையில நடந்து போறேன், கால்ல நடந்து போறேன், அட படுத்துக்கிட்டே உருண்டு போறேன். அதை கேட்க நீ யாரா? நான் கையில நடந்து போறேன்னால தானே நீ என்ன கூப்பிட்டு விசாரிச்ச? 4 பேர் கூடி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. உங்கடா வெண்ணைகளா? ஆமா, இன்னைக்கு 4 பேர் வேடிக்கை பார்ப்பேன், நாளைக்கு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல தூக்கு போட்டு தூங்கு 100 பேர் வேடிக்கை பார்ப்பேன், தினத்தந்தி நியூஸ் போடுவேன். போடா வெண்ண அப்போ சொல்லணும்டா. அட விடுப்பா, இதெல்லாம் சகஜம். என்ன சகஜம்? ஜோபு இந்த ஊரு கழிச்சு ஏன் இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வா 4 இடத்துல கேட்போம். அட போப்பா. வளையாவதியோட மகன் அவனை அனாதையா விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடிட்டான். இப்ப அவனால ஆடவே முடியாது. இப்ப நம்ம பந்தயத்தை வச்சோம்னா வளையாவதி தோத்துருவான். இந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பட்டணத்துக்கு போய் இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற பொம்பளைங்களா பார்த்து கூட்டு வா. அவளுங்கிட்ட தோத்தாதான் இவன் அசிங்கப்படுவான். என்ன ஐயா, இந்த ஆட்டத்தை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்க வயித்துல மண்ணடிச்சிடாதீங்க. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எங்க ஆட்டத்துக்கு பதிலா பட்டணத்துல இருந்து வேற ஆட்டக்காரங்களை கூட்டிட்டு வந்துடாதீங்க. வளையாவதி, காசு கொடுக்கறவன் நான். ஒரு கழுதையை கூட கூட்டு வந்து ஆட வச்சு அழகு பார்ப்பேன். அதை கேட்க நீ யார்? இது ஆட்டம். கேவலம் வயிற்று பொழப்புக்காக ஆடுறது இல்லைங்க. இந்த மண்ணோட பெருமையை காப்பாத்துறதுக்காக ஆடுறது. ஏற்கனவே பாதி அழிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறதையும் தயவு செய்து நீங்க குழி தோண்டு போட்டு புதைச்சிடாதீங்க. என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாலேயே அது அழிஞ்சு போறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் நினைச்சா இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எந்த மண்ணில நீ காலை வச்சு ஆட முடியாது. ஐயா, ஆடுறவன் எல்லாம் பேர் வாங்குறவன் இல்ல, பேர் வாங்குறவன் எல்லாம் நிலைச்சு நிக்கிறதும் இல்லை. ஜனங்க மனசுல ஒருத்தன் நிலைச்சு நின்னுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. நான் பேருக்கு ஆட்டக்காரன் இல்லைங்க, ஜனங்க மத்தியில பேரு வாங்கின ஆட்டக்காரன். அவங்க நினைச்சாதான் என் ஆட்டத்தை நிறுத்த முடியும். மற்றவங்க யாரும் வளையாவதி, ஐயா, இந்த சுத்துப்பட்டியில நீங்க பெரிய மனுஷன். உங்க அதிகார கொடி கட்டி பறக்கும். பக்கத்து ஊருக்கு போய் நான் ஜமீன்தாரு, மிட்டாதாரு, மிராஸ்தாருன்னு சொல்லி பாருங்க, யாருன்னு தான் கேட்பாங்க. ஆனா வளையாபதி யாருன்னு கேட்டு பாருங்க, ஒவ்வொரு பச்சை குழந்தைய நான் யாருன்னு சொல்லு, அவன் தான் கலைஞன். தயவு செய்து நீங்க ஏற்பாடு பண்ண ஆட்டத்தை நீங்களே நிறுத்திடுங்க. அதான் உங்களுக்கு கௌரவம். இல்லைன்னா என் கலையோட பெருமையை காப்பாத்திக்க வேண்டிய நிலைமை எனக்கு வரும். அதுக்கப்புறம் நாகராசு, இனிமே அவ ஆடக்கூடாது. காலை எடுத்துறேன். உசிரியே எடுத்துரு, அப்பதான் நீ என் புள்ள.